ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு மசாலா தட்டுவடையும் தகி தட்டுவடையும் வீட்லயே எப்படி டேஸ்டா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் அப்ராக்சிமேட்டாக 12 காஷ்மீரி சில்லி எடுத்து சுடுதண்ணியில் ஊற போட்டுருங்க. இன்னொரு பவுலில் பெரிய எலுமிச்சப்பழம் சைஸ் புளி எடுத்து இதையும் சுடுதண்ணியில் ஊற போட்டுடலாம். இது ரெண்டும் 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே க்ரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம். மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, பாதி கைப்பிடி அளவு புதினா, 3 பச்சை மிளகாய், பாதி லெமன் பிழிஞ்சிட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட்டு, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டோம். இது ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். வரமிளகா ஊற போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை கட் பண்ணி கொஞ்சம் சீடு எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்படியே போட்டோன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிளாக் சால்ட் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மல் சால்ட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் சால்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கடையில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டு வருங்க. 10 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட்டு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். ரெட் சட்னி ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணிடலாம். ஊற வச்ச புளியை கரைச்சி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட அப்ராக்சிமேட்டாக 4 டீஸ்பூன் வெல்லம், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஸ்டவ்வில் வச்சு கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. பாருங்க, கெட்டியாயிடுச்சு. ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி தயிரை இந்த மாதிரி ஃபில்டரில் ஊற்றி வச்சிருங்க. அப்போதான் தண்ணி வடிஞ்சு கெட்டி தயிரை நம்மளுக்கு கிடைக்கும். ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க கெட்டி தயிரை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அடித்து வச்சுக்கோங்க. கெட்டி தயிர் ரெடி. இது இருக்கட்டும். எல்லா சட்னியும் ரெடி பண்ணிட்டோம். இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, ஓமப்பொடி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மசாலா தட்டுவடை ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் தட்டுவடை வச்சிடலாம். இது கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, ரெடி பண்ணி வச்சிருக்க கிரீன் சட்னி, ரெட் சட்னி, ஸ்வீட் சட்னி, ஓமப்பொடி, கொஞ்சம் தட்டுவடை உடைச்சி போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு சாட் மசாலா, ஜீரகப்பொடி. அவ்வளோதாங்க, மசாலா தட்டுவடை ரெடி. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது தகி தட்டுவடை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தட்டுவடை, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கிரீன் சட்னி, ரெட் சட்னி, தயிர், ஸ்வீட் சட்னி, ஓமப்பொடி, கொஞ்சம் தட்டுவடை நொறுக்கி போட்டுக்கோங்க.
லாஸ்ட்டில் ஒரு பிஞ்சு சாட் மசாலா, ஜீரகப்பொடி. அவ்வளோதாங்க, தகி தட்டு வடை ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.